Hi friends, welcome back. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஆன்லைனில் ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கக்கூடிய சில ஹோம் அண்ட் கிச்சன் கேஜெட்ஸ் வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் எப்படிலாம் யூஸ் ஆகுது, நம்ம கிச்சனில் எப்படிலாம் யூஸ் பண்ணலான்னு சொல்லி நான் டெமோடு இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நான் ஒரு 5 பொருள் தான் காமிச்சிருக்கிறேன். இது எல்லாமே உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். நான் எல்லாமே நம்ம எஸ்ஜி ஸ்டோர்ஸ்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாத்தோட லிங்க்ஸுமே நான் தனித்தனியாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன். இன்கேஸ் உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா மட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ வாங்க அது என்னென்ன பொருள் எப்படிலாம் யூஸ் ஆகுது அப்படின்றத ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது 360 ரொட்டேட்டிங் வாட்டர் ஃபேசட் தான். இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம எந்த பக்கம் வேணாலும் ரொட்டேட் பண்ணி நம்ம வாஷ் பண்ணிக்கிறதுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு ஒன்றுமே ஆகாது. ஈவன் நமக்கு இதில் வந்து 3 மோட் வந்து கொடுத்துருப்பாங்க. தண்ணி வந்து 3 மெத்தடில் வரும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி யூஸ் பண்ணும்போது நடுவே மட்டும் வரும். நடுவில் இருக்குது இல்லையா, சென்டராக இருக்கக்கூடியது வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தண்ணி வந்து ஃபோர்ஸாக இல்லாமல் கொஞ்சம் ஸ்லோவாக வரும். லாஸ்ட்டாக இருக்கக்கூடியது நம்ம ப்ரெஸ் பண்ணி யூஸ் பண்ணும்போது தண்ணி நல்லா ஃபோர்ஸாக வரும். இந்த மாதிரி 3 மோட் வந்து இருக்கும். இதை டேரெக்டாக அப்படியே வந்து நம்ம டேப்பில் கனெக்ட் பண்ணிக்கலாம். எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு காமிச்சிருக்கிறேன் பாருங்கள். உள்ள வாஷர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஒரு சில டேப்பில் வாஷரோட போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகும். சிலதில் வந்து நம்ம வாஷர் எடுத்துகிட்டு கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வாஷரோட போடும்போது கனெக்ட் ஆகலை அப்படின்னா வாஷர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து டைட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அந்த டேப்பில் வந்து கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கனெக்ட் ஆகிடும். ஒன்றும் பெரிய வேலைலாம் கிடையாது. ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மேலே இருக்கக்கூடிய மோட் மாற்றுறதுக்கு ஸ்விட்ச் மாதிரி தான் பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம எப்படி வேணாலும் ப்ரெஸ் பண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுக்கப்புறமா நம்ம வந்து எந்த பக்கம் வேணாலும் இதை வாஷ் பண்ணுறதுக்கு அலசுறதுக்கு எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மோஸ்ட்டாக சிங்கில் வந்து கழுவி விடும்போது என்ன பண்ணுவோம்னா பாத்திரம்லாம் வந்து யூஸ் பண்ணி ஏதாவது தண்ணி பிடிச்சி அடித்து நம்ம க்ளீன் பண்ணுவோம். பட் அந்த பிரச்சனை இதில் வந்து கிடையவே கிடையாது. எந்த பக்கம் வேணாலும் நம்ம ரொட்டேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். மோட் வந்து சேஞ்ச் பண்ணி கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது பொருள் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபோர்ஸாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி மோடு வச்சுக்கலாம். இல்லை ஸ்லோவாக வேணும் அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி வந்து மோட் மாற்றிக்கலாம். இந்த வாட்டர் ஃபேசட் வந்து இருக்கிறதால இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, நமக்கு தண்ணி வந்து உள்ளவே மட்டும்தான் வருது. ஸோ நமக்கு சைட்லலாம் எங்கேயும் படமாட்டேங்குது. ட்ரெஸ் வந்து நனையாமல் இருக்குது. அது ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்குது. இன்கேஸ் இது வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து மல்டிபர்பஸ் ஒரு ஸ்டாண்டு தான். இந்த ஸ்டாண்ட் வந்து நம்ம ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபர்னிச்சருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், சோஃபாக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். கீழே அடிப்பகுதி வந்து நமக்கு தண்ணிலாம் பட்டு அரிக்காமல் இருக்கிறதுக்கும் ஒரு ஸ்பேஸ் வந்து நமக்கு கொஞ்சம் ஹைட் ஏற்றி கொடுக்கறதுக்காகவும் இந்த ஸ்டாண்ட் யூஸ் பண்ணலாம். தொடப்பெலாம் விட்டு பெருக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் கேப் இருந்தால் தான் ஈஸியாக இருக்கும். அதே டைமிங்கில் துடைக்கும் போதெல்லாம் தண்ணி படாமல் இருக்கணும்னா இந்த ஸ்டாண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது தான் தண்ணி படாமல் இருக்கும். நமக்கு இதில் டோட்டலாக 4 பீஸ் இருக்கும். ஃபுல்லாக வந்து நமக்கு கவர் ஆகாமல் 4 கார்னரில் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி 4 பீஸ் வந்து உள்ளே கொடுத்துருப்பாங்க. நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ் தான் இது. கீழே நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பார்ட் வரும். அது தரையோட கனெக்ட் ஆகிடும். ஸோ நம்ம வைக்கிற பொசிஷனில் அப்படியே வந்து பிடிச்சிக்கும். நமக்கு வந்து நகராது. அதுக்காக இந்த பார்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் ஃப்ரிட்ஜுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சோஃபாக்கு கீழே 4 கார்னரில் வச்சுக்கலாம். ஹைட்டும் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி சோஃபா நகர்ந்து போகாது. டைனிங் டேபிளுக்கும் வச்சுக்கலாம். வாஷிங் மிஷினுக்கும் வச்சுக்கலாம். பட் வாஷிங் மிஷினுக்கு வைப்ரேஷன் பேட் அப்படின்னு சொல்லி தனியாக கிடைக்குது. நான் அதை இன்னொரு வீடியோவில் வந்து காட்டுறேன். நான் இன்றைக்கி இதை எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன்னா ஃப்ரிட்ஜுக்கு தான். என்னோடய ஃப்ரிட்ஜில் கீழே ஸ்டாண்டு கிடையாது. ஓப்பன் பண்ண நகர்ந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பொசிஷனில் வச்சா அப்படியே இருக்காது. பட் இந்த ஸ்டாண்டு வச்சிட்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனை வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். அதுக்காக நான் இந்த ஸ்டாண்டு வந்து இன்றைக்கி நான் ஃப்ரிட்ஜில் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஓப்பன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், சில டைமில் டைட்டாக இருக்கும்போது அப்படியே பின்னாடி போயிடும். அதனால தான் கோணியாக இருக்குது. இந்த ஸ்டாண்டு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு நகராது. கீழே ஸ்பேஸும் கிடையாது. ஸோ தொடப்பெல்லாம் வச்சு என்னால் க்ளீன் பண்ண முடியாது. இந்த ஸ்டாண்டு வச்சிட்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனையை நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம். இப்போ வந்து அந்த ஸ்டாண்டை 4 பக்கமாக வச்சிடலாம். ஜஸ்ட்டு தூக்கிட்டு அந்த கார்னரில் நம்ம வச்சுட்டா போதும். அவ்வளோதான். இதே மாதிரி 4 பக்கமும் வச்சுட்டு நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், 4 பக்கமாக நம்ம வச்சாச்சு. வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் ஹைட்டும் நமக்கு வந்து ஏறி இருக்கும். ஸோ நம்ம துடைக்கும் போது நமக்கு தண்ணிலாம் படாது. இன்னொன்று கீழே ஸ்பேஸ் இருக்குது இல்லையா, ஸோ நம்ம தொடப்பெலாம் போட்டு அழகாக வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். தூசுலாம் வந்து எதுவுமே தங்காது. க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். இதே மாதிரி தான் நீங்கள் சோஃபாவுக்கு வைக்கிறதா இருந்தாலும் இதே மாதிரி தான். வாஷிங் மிஷினுக்கு, ஃபர்னிச்சர் எதுக்காக இருந்தாலுமே இந்த மாதிரி 4 பக்கம் வச்சுட்டோம் அப்படின்னா அழகாக நமக்கு வந்து செட் ஆகிடும். பார்க்குறதுக்கு நீட் லுக்கும் இருக்கும். பெரிய பெரிய ஸ்டாண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இது வைக்கும்போது பார்க்குறதுக்கு ஒரு நீட் லுக்கும் இருக்கும். இதோட விலை நம்ம sgstores.in ஜஸ்ட் 99 ருபீஸ் மட்டும்தான். லிங்க் கீழே கொடுக்குறேன். இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேர்டாக பார்க்கக்கூடியது இந்த டூத்பேஸ்ட் ஸ்குவீசர். இதுவும் வைரலாக ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேஜெட் தான். நம்ம sgstores.in இது வந்து சிங்கிள் பீஸ் 30 ருபீஸ்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். மற்றதில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். பட் நம்ம சிங்கிள் பீஸ் வந்து 30 ருபீஸ்க்கு இப்போ கொடுத்துட்ருக்கோம். இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு ஒரு பேஸ் இருக்கும், ஒரு ஸ்டிக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டிக்கில் ஒரு லைன் மாதிரி இருக்கும். அது வழியே நம்ம பேஸ்ட் வந்து கனெக்ட் பண்ணணும். எப்படி கனெக்ட் பண்ணுறேன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிவிட்டு பேஸ் கூட வந்து நம்ம இன்சர்ட் பண்ணி விட்டுடணும். ஷார்ப்னர்லாம் எப்படி திருகுவோம் அதே மாதிரி திருகும் போது நமக்கு கீழே இருக்கக்கூடிய பேஸ்ட் எல்லாமே ஸ்குவீஸ் ஆகி மேலே வந்துடும். ரொம்ப ஈஸி தான். அதே டைமிங்கில் பேஸ்ட் கொஞ்சம் கூட நம்ம வேஸ்ட் பண்ணாமல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
நம்ம வெப்சைட் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதே மாதிரி பின்டு கமெண்ட்டில் கொடுத்துருப்பேன். ஏதாவது நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் அதில் கூட வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அவ்வளோதான். பேஸ்ட் எல்லாமே மேலே வந்துச்சு பாருங்கள். இதுக்கப்புறமா கொஞ்சம் கூட பேஸ்ட் வேஸ்ட் பண்ணாமல் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். இன்கேஸ் இந்த பேஸ்ட் காலி ஆகிடுச்சுன்னா தூக்கி போட்டுட்டு அதே மாதிரி இன்னொரு பேஸ்ட் இதில் போட்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்டாண்ட் மாதிரி நமக்கு வந்து அப்படியே நிற்கும். கீழே வச்சா நமக்கு வந்து கீழெல்லாம் விழாது. அப்படியே பேஸ் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது அப்படின்றதுனால நம்ம இந்த மாதிரி வச்சு கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குற செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நாலாவது நம்ம பார்க்கக்கூடியது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கேஜெட். இது வந்து ஜட் ஷேப் புக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆணியே அடிக்காமல் வீட்டில் கிச்சனில் பல இடத்துல நம்மளால் ஆர்கனைஸ் பண்ண முடியும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டல் தான், அலுமினியத்தில் பண்ணியிருப்பாங்க. ஸோ நமக்கு வெயிட்டும் தாங்கும். ஸ்டிக்கர் மாதிரி பிரித்து ஒட்டுறதெல்லாம் கிடையாது, அப்படியே மாட்டி வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி தான். ஸோ வெயிட்டும் தாங்கும். ரெண்டட் வீட்டில் இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆணி அடிக்காமல் அவ்வளோ இடத்துல நம்மளால் ஆர்கனைஸ் பண்ண முடியும். அதில் ஒரு சில ஐடியாஸ் நான் காமிக்கிறேன். இதை மாட்டி விட்டுட்டு பின்னாடி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுனா நமக்கு டைட்டாக வந்து பிடிச்சிக்கும். ஃபர்ஸ்ட் கிச்சனில் வந்து என்ன பண்ணலான்னா, நமக்கு கவுண்டர் டாப்பில் ஒரு இன்ச் அளவுக்கு மேலே ஏற்றி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அங்கே ஓரமாக இதை மாட்டி விட்டுருன்னு வச்சுக்கோங்களேன். கிச்சன் டவல் போடக்கூடிய ஒரு ஹேங்கராக யூஸ் பண்ணிக்கலாம். சில வீட்டில் நமக்கு கிச்சன் டவல் போடுறதுக்கு தனியாக எந்த ஸ்பேஸும் கொடுத்துருக்க மாட்டாங்க, நமக்கு ஹேங்கரும் இருக்காது. அந்த இடத்துல இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் நம்ம வந்து ஏதாவது ஒரு பொருளை, வெயிட்டான பொருளை வந்து கடாயோ இல்லை வேறு ஏதாவது வெசல்ஸ் வந்து மாட்டி வைக்கிறதுக்கு ஒரு ஹூக்காக கூட இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஜன்னல்லையே மாட்டி வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி கவுண்டர் டாப் மேலேயே வந்து மாட்டி பொருளை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம கிச்சனில் ஏதாவது இந்த மாதிரி ரேக் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதோட சைடில் மாட்டிட்டு சின்ன சின்ன வெசல்ஸோ இல்லை கரண்டி ஏதாவது ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வீட்டில் ரெண்டட் வீட்டில் இருந்தோம்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனை நம்ம நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுவோம். துணி மாட்டி வைக்கிறதுக்கு கூட நம்மளால் ஆணி அடித்து ஒரு ஹேங்கர் அடிக்க முடியாது. அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு இந்த ஹூக் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி கதவில் நம்ம மேலே மாட்டி விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து ஒரு ஹூக் மாதிரி ரெடி ஆகிடும். ஸோ இந்த கதவுக்கு பின்னாடி அழகாக நம்ம துணியெலாம் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மாட்டி வச்சுக்கலாம். அந்த ஹூக் மாட்டிட்டோம் அப்படின்னா கதவை க்ளோஸ் பண்ண முடியாது, லாக் பண்ண முடியாதுன்னு கிடையாது. ரொம்ப மெலிசாக தான் இருக்கும். ஸோ நான் இப்போ கதவை லாக் பண்ணியும் காமிச்சிருக்கிறேன் பாருங்கள். லாக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கலண்டும் வராது. துணியெலாம் வந்து மாட்டி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி பல விதமாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹூக் வந்து நான் டோரில் ஜஸ்ட் 2 மட்டும் வீடியோக்காக மாட்டி காமிச்சிருக்கிறேன். பட் நம்ம பக்கத்தில் இன்னும் ஒரு 3 கூட வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். இதை டோருக்கு பின்னாடி மாட்டி வைக்கிறதால நமக்கு வந்து அந்த துணியை வந்து மாட்டி வச்சிருக்கிறது விசிபிளாக தெரியாது, பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். இந்த ஹூக் வந்து யூஸ் பண்ணி ரெண்டட் வீட்டில் நம்ம நிறைய இடத்த ஆர்கனைஸ் பண்ண முடியும். பட் நான் இந்த வீடியோவில் ஜஸ்ட் 3 ஐடியாஸ் மட்டும் காமிச்சிருக்கிறேன். இன்னொரு வீடியோவில் ரெண்டட் வீட்டுக்காகவே நான் இந்த ஹூக் மட்டும் யூஸ் பண்ணி சில ஐடியாஸ் வந்து தனியாகவே ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து ஒரு 3 ஐடியாஸ் மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். இதோட லிங்க்குமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இன்கேஸ் வேணும் அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க. அஞ்சாவதாக பார்க்கக்கூடியது ஸ்டவ்வோடைய ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஸ்டாண்டு தான். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். ஏன்னா கிளாஸ் டாப் ஸ்டவ்வுக்குலாம் நமக்கு ஹைட் ரொம்ப ரொம்ப கம்மியாக கொடுத்துருப்பாங்க. கை வச்சு க்ளீன் பண்ண முடியாது. ஏதாவது பொங்கிடுச்சு அப்படின்னா கூட நம்ம அதை தலைக்கீழ திருப்பி போட்டு தான் வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொன்று கிளாஸ் டாப் ஸ்டவ்லலாம் நமக்கு அந்த கேஸோடைய பைப் வந்து கனெக்ட் பண்ணுறது பின்னாடி தான், சைடில் தான் கொடுத்துருப்பாங்க. அது என்னென்னா ஒவ்வொரு டைம் நம்ம திருப்பி போட்டு க்ளீன் பண்ணும்போது உடையும். அதே டைமிங்கில் நமக்கு லீக்கேஜ் ப்ராப்ளம் அதிகமாகும். அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு இந்த ஸ்டாண்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை கனெக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி நெட் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை அப்படியே போட்டுட்டு நம்ம டைட் பண்ண வேண்டியது தான். இப்போ இந்த ஸ்டவ் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் கூட கேப்பே இருக்காது. ஒவ்வொரு டைம் க்ளீன் பண்ணும்போது இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு தான் நான் க்ளீன் பண்ணுவேன். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டாண்ட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எப்படி மாட்டுறதுன்னு காமிக்கிறேன். முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப சிம்பிள் தான். ஆல்ரெடி இந்த ஸ்டவ்வில் குட்டியாக கொடுத்துருப்பாங்க, அதை கலட்டிட்டு நம்ம அப்படியே அதே ஹோல்ஸில் இதை வந்து மாட்டி விடணும், அவ்வளோதான். நார்மல் ஸ்டவ்லையாச்சும் நமக்கு இந்த ஹைட் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும். நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு கை வச்சு க்ளீன் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் கேப் இருக்கும். பட் இந்த கிளாஸ் டாப் ஸ்டவ்வில் அந்த அளவுக்கு கேப்பே இருக்கவே இருக்காது. ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் இந்த ஸ்டாண்ட் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி 4 பக்கமும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். போட்டுட்டு டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக இந்த மாதிரி 4 ஹோல்ஸ் வந்து சைடில் கொடுத்துருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு கிளாஸ் டாப் ஸ்டவ்வை விட நம்ம நார்மல் ஸ்டவ் வாங்குறது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இதில் வந்து ஒவ்வொரு டைம் கீழே தூக்கிட்டு பண்ணும்போது எனக்கு லீக்கேஜ் ப்ராப்ளம் இருக்குது. அதனால நான் கீழே க்ளீன் பண்ணுறதே விட்டேன். இதுக்கப்புறமா கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். கிளாஸை வந்து கொஞ்சம் நிறைய ஹீட் ஆகும். இன்னொன்று நமக்கு ஒரு டைம் நம்ம தூக்கிட்டு க்ளீன் பண்ணும்போது ஏதாவது அசங்குச்சுன்னா கூட நமக்கு எரியக்கூடியது வந்து ஸ்லோ ஆகிடும். அந்த பிரச்சனைலாம் நிறையா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், 4 பக்கமும் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக நான் 3 தான் போட்டிருக்கேன், இன்னொரு பக்கம் வந்து கனெக்ட் பண்ணணும். அது வந்து டைட்டாக இருக்குது அப்படின்றதுனால கட்டிங் பேடியில், ஸோ அதை மட்டும் விட்டு வச்சுருக்கிறேன். பட் இப்போவே உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன், எவ்வளோ ஸ்பேஸ் வந்து நமக்கு ஹைட் ஆகிடுச்சு பாருங்கள். இதுக்கப்புறமா இதை தூக்கிட்டு க்ளீன் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. லைட்டாக தூக்கிட்டு அப்படியே கை வச்சு நம்ம க்ளீன் பண்ணி விட்டுலாம். ஒரு கை போகிற அளவுக்கு நமக்கு கேப் கிடச்சிருச்சு. ஸோ நமக்கு அந்த லீக்கேஜ் ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது. யூஸ் பண்ணுறதுக்கும் கன்வீனியண்ட்டாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னா நான் இதோட லிங்க் கீழே கொடுக்குற செக் பண்ணிக்கோங்க.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஒரு 5 பொருள் வந்து நான் யூஸ் பண்ணி டெமோவோட காமிச்சிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். முன்னாடி நம்ம இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் அப்போ வந்து நான் கடையில் வாங்கி தான் காமிப்பேன். இப்போ இது எல்லாமே நம்மளே சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு தயக்கமாக இருந்துச்சு இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணுறதுக்கு. பட் நிறைய பேர் டெமோ இந்த மாதிரி கேட்குறீங்க. ஸோ அதனால தான் வந்து நான் திரும்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக முடிஞ்ச டைமிங்கில் நான் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இது மூலிமா உங்களுக்கு வந்து வாங்கலாமா வேண்டாமா அப்படின்றதுக்கு கண்டிப்பாக ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது ஒரு பொருள் தேவைப்பட்டால் கூட நான் நம்மளுடைய வெப்சைட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.